அண்மை செய்தி. கொரோனா அதிகரிக்கும் நிலையில் மத்திய அரசு பணியில் உள்ள மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி ஊழியர்கள் அலுவலகம் வருவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அதிகரிக்கும் நிலையில் மத்திய அரசு பணியில் உள்ள மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி ஊழியர்கள் அலுவலகம் வருவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 31 வரை மத்திய அரசின் மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி ஊழியர்கள் பணி நேரத்தில் வீட்டிலிருந்து வேலை செய்ய தயாராக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, இந்த அறிவிப்புல என்னென்ன மாதிரியான முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு? இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு என்பது இன்றைய நிலவரப்படி 1.5 லட்சத்தை நெருங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 5 லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் நாடு முழுவதும் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மத்திய அரசின் ஊழியர்கள் பலரும் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஏற்கனவே மத்திய அரசு ஊழியர்கள் 50% அளவிற்கு வீடுகளில் இருந்து பணிபுரிய உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது கொரோனா பரவல் என்பது உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் அலுவலகம் செல்வதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இது தொடர்பாக பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை வெளியிட்டுள்ள விதிமுறைகள் குறித்து விரிவாக இன்றைய தினம் அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது கட்டுப்பாட்டு மண்டல பகுதியைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கும் இந்த விலக்கு என்பது பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக துணை செயலாளர்கள் அந்தஸ்துக்கு கீழ் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களில் 50% மட்டும் பணிக்கு வர அறிவுறுத்தப்படுகிறது. எஞ்சிய 50% பேர் தங்களுடைய வீடுகளில் இருந்து பணிபுரிய வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. சுழற்சி முறையில் தான் இது அமல்படுத்தப்படுவதாகவும் வருகிற 31ஆம் தேதி ஜனவரி 31ஆம் தேதி இது முழுமையாக அமலில் இருக்கும் எனவும் தேவைக்கு ஏற்ப இந்த விதிமுறைகளில் மாற்றம் என்பது செய்யப்படும். அதுவரை கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் தங்களுடைய வீடுகளில் இருந்து பணிபுரிய வேண்டும். ஆனால் அதற்கும் அவர்கள் தங்களுடைய தொலைபேசிகள் முழுமையாக தொடர்ந்து தொடர்பில் இருப்பது போன்று இருக்க வேண்டும். அலுவல் கூட்டங்கள் மற்றும் மத்திய அரசு சார்பில் நடைபெறும் கூட்டங்களில் காணொலி வாயிலாக அவர்கள் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தும் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்தும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தன்னுடைய அறிவிப்பில் விரிவாக விளக்கம் அளித்திருக்கிறார். விக்னேஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். அன் அகாடமி இந்தியாவோட நம்பர் 1 அகாடமி. எவ்ரி வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. நியூ இயரில் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. லிங்க்கு கீழே இருக்குது. மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர் KAMARAJAR இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து என்ன கம்ப்ளீட்டர் சிலபஸ் முடிச்சு கொடுக்குறாங்க, அன்லிமிடெட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறாங்களே, அன்லிமிடெட் PDF நோட்ஸ் கொடுக்குறாங்க, ரெகுலராக வந்து டவுட் கிளியரிங் செஷன்ஸ் கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து இந்த நியூ இயருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதிக்குள்ளே இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. எப்போ போல ரெஃபரல் கோடு காமராஜர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, KAMARAJAR. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 1, 2, 3 இதுக்குள்ளே ஜாயின் பண்ணால் உங்களுக்கு 22% டிஸ்கவுண்ட். அதாவது வந்துன்னா நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுவீங்க, ப்ரைவேட் ஒர்க் பண்ணுவீங்க, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ எப்படி படித்தாலுமே சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் வரும். அதுக்கு இவங்க வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 45 டேஸ் வந்து பிளான் கொடுத்துருக்காங்க. கிராஷ் கோர்ஸ் குரூப் 1 மெயின்ஸ் சரிங்களா. ஸோ மார்ச் மாதம் எக்ஸாம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 டேஸ் பிளான் கொடுத்துருக்காங்க. கீழே லிங்க் இருக்குது சரிங்களா. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை டெவலப் பண்ணுங்கள். சர்ச்சில் வந்து ஸ்டேட் PSCன்னு கொடுத்துட்டு மொபைலில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்து உள்ளே போயிட்டு ஃப்ரீ வீடியோஸ் அன்லாக் பண்ணால் ரெஃபரல் கோடு காமராஜர்னு போட்டால் ஓப்பன் ஆகிடும். அது ஃப்ரீ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒலின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் அண்ட் குரூப் 2 ப்ரிலிமினரி பேட்ச் 6 சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதத்துக்கான பேட்ச். 5ஆம் தேதி ஜனவரி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா, அதாவது வந்து ஒரு டீ குடிக்கிறீங்களா அந்த செலவு தான் கணக்கு வரும் சரிங்களா. அதே மாதிரி இருக்குன்னா 12 மாதம் பேட்ச். எதுக்கு அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் பேட்ச். ஏன்னா ஜூன் மாதம் டேட் சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் வரப்போது. அதுக்கான பிளான் தான் இது. அறிவுன்ற பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் நிறைய கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட் டெஸ்ட் சீரியஸ், ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் சீரியஸ், லாங்குவேஜ் வைஸ் டெஸ்ட் சீரியஸ் சரிங்களா. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6th to 10th டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா.